ஹாய் ஹலோ அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத அனைவருக்குமே தெரியும். அனைவரையுமே பார்த்தீங்கன்னா அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு வேலைவாய்ப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அனைவருமே அதை பார்த்தீங்கன்னா இப்போ கிராம உதவியாளர் பணிக்காக பார்த்தீங்கன்னா அனைவருமே அவளுடன் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. இதுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா 2025 ஒரு மிகப்பெரிய நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அவுட் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த கிராம உதவியாளர் விஓ ஆஃபீஸ் மூலமாக நிரப்பக்கூடிய ஒரு கிராம உதவியாளருக்கான வேலையை தான் பார்த்தீங்கன்னா இப்போ நிரப்ப போகிறோம் அப்படின்ற மாதிரி ஓரளவுக்கு தமிழகம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா 2299 வேகன்சி பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் டிஎன் வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரிக்ரூட்மெண்ட் 2024 பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. இப்போ 2025 பார்த்தீங்கன்னா மார்ச் இறுதிக்குள்ளே இதுக்கான பணிநிலை ஆணை வழங்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு அஃபிஷியலாகவே தகவல் வெளியாக இருக்குது. இந்த கிராம உதவியாளர் வேலைக்காக வெயிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான அப்படின்றதாக தான் இருக்க போகுது. இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க, என்னென்ன கல்வித்தொகை இருக்குது, இந்த கிராம உதவியாளர் வேலை எப்படி இருக்கும், அவருடைய வேலைகள் எப்படி இருக்கும், செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி நடத்த போகிறாங்க, இதில் எக்ஸாமெல்லாம் எப்படி இருக்கும், என்ன கல்வி தகுதி, எவ்வளோ சேலரி கிடைக்க போகுது, இதில் யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க, எதன் அடிப்படையில் அனைவருமே செலக்ட் பண்ண போகிறாங்க, என்னென்ன ப்ராசஸிங்லாம் நடக்க போகுது, இந்த மார்க் எதன் அடிப்படையில் வழங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு நிறைய டவுட்டுகளும் இருக்குது. இதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அவுட் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த மந்த் பார்த்தீங்கன்னா அடுத்து இல்லை அப்படின்னா ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்லேருந்தே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இது ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அஃபீஷியலாகவே தகவல் வழியாக இருக்குது. அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த கிராம உதவியாளருக்கான ஒரு சூப்பரான அப்டேட் தான் வந்திருக்கு. இதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த கிராம உதவியாளருக்கான வேலைக்கு அனைவருமே ஆளுடன் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் 2024 அப்டேட் கொடுத்துட்டாங்க. இனிமேல் இதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மும் ஆன்லைன் மூலமாக எந்த ஒரு நோட்டீஸுமே கொடுக்கல. இது எப்போ வரும் அப்படின்னு தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவே இருந்திருக்கு. இந்த மார்ச் இறுதிக்குள்ளே நாங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஆஃபீஸியலாகவே அவங்களுடைய வெப்சைட்டில் வெளியே இருக்குது. இந்த கிராம உதவியாளர் வேலைக்காக வெயிட் பண்ணுற அனைவருக்குமே ஒரு சூப்பரான அப்டேட் தான். இருந்தாலும் இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலையை பொறுத்தளவுக்கு ஆண்கள் பெண்கள் இருவருமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு முக்கியமான நிபந்தனைகள்லாம் கொடுத்துருக்காங்க. என்னென்ன நிபந்தனைகள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். டூ வீலர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளூர் மொழியில் புலன் வாய்ந்தவராக நீங்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாவட்டத்துக்குள்ளே வசிப்பராக அந்த தாலுக்காக்குள்ளேயே நீங்கள் இருப்பராக இருக்க வேண்டும். இதன் அடிப்படையில் தான் உங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நிபந்தனைகளாம் முக்கியமான இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான முக்கிய நிபந்தனைகளாம் கொடுத்துருக்காங்க. இந்த நிபந்தனைகள்லாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாகவே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த வேலையை பொறுத்தளவுக்கு கல்வி தகுதி அப்படின்னாலே கல்வி தகுதியை பொறுத்தளவுக்கு நீங்கள் 5வது தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். அதுக்கு மேலே எனி டிகிரி டிப்ளமோ எது முடிச்சிருந்தோம் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலையை பொறுத்தளவுக்கு சேலரி அப்படின்னா பேசிக்காகவே உங்களுக்கு 11,100லேருந்து 35,100 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரியாக கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த கிராம உதவியாளர் வேலையை பொறுத்தளவுக்கு ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பாக தான் இருந்திருக்கு. இந்த வேலைக்கு யாருக்கெல்லாம் முன்னுரிமை கிடைக்கும் அப்படின்னா முன்னுரிமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆதரவற்ற விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், முதல் பட்டதாரி இவங்களுக்கெல்லாம் கன்ஃபார்மாக முன்னுரிமை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கன்ஃபார்மாக முன்னுரிமைலாம் ஒரு 5% பார்த்தீங்கன்னா இவங்களுக்காகவே ஒதுக்கியிருக்காங்க. அதில் இந்த வேலையை பொறுத்தளவுக்கு ஒரு சூப்பரான அப்டேட் தான் பார்த்தீங்கன்னா இந்த கிராம உதவியாளர் வேலை அவருடைய வேலை என்னென்ன வேலைகள்லாம் அவருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய வேலைகள் ஒரு கிராமத்தில் நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் அவருடைய கட்டுப்பாடு தான் இருக்கும். அவருடைய வேலைகள் வரி செலுத்துதல், கிராம நிதிகளை மேற்பார்வையிடுதல், நில வருவாய் பதிவுகளை உருவாக்குதல், கணக்குகளை தொடர்ந்து பராமரித்தல் மற்றும் பிறப்பு மற்றும் இறப்பு போன்ற
முக்கிய நிகழ்வுகளையும் ஆவணங்கள் பதிவேடு செய்தல் இதை போன்ற அனைத்து கடமைகளும் அவருடைய கடமையாக தான் வந்து இருக்குது. அவருடைய வேலைகள் வந்து இதுதான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராம உதவியாளர் வேலையை பொறுத்தளவுக்கு ஒரு சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் தான். சொல்லலாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு எக்ஸாம் வந்து இருக்கும். எக்ஸாமை பொறுத்தளவுக்கு நீங்கள் 5வது மேக்ஸிமம் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? சொன்னால் எக்ஸாமை பொறுத்தளவுக்கு நீங்கள் எழுத படிக்க தெரிந்தாலே இப்போ ஒரு பேரா கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 விதமான கேட்டகரியின் அடிப்படையில் ஸோ அனைவருமே இது வேலை வந்து வழங்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து வீடியோ கீழே வந்து பார்க்கலாம் என்னென்ன எதன் அடிப்படையில் அனைவருமே வழங்க போகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த வேலையை பொறுத்தளவுக்கு கூடிய விரைவில் கொடுக்க போகிறோம் அப்படின்றது சொல்லியிருக்காங்களே. சேலரி அதே மாதிரி 6வது நிலையில் 11,500 35,600 வரைக்கும் கொடுக்க போகிறாங்க. ஸோ இதே மாதிரி தேர்வு செய்யும் முறையை பொறுத்தளவுக்கு தேர்வு மற்றும் நேர்காணல் அடிப்படையில் தான் அனைவருமே செலக்ட் பண்ணுவாங்க. வேலையிட பொறுத்தளவுக்கு தமிழகம் முழுவதுமே இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சொல்ல உங்களுடைய சொந்த ஊர்லேயே கிடைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பாக தான் இருந்திருக்கு. ஸோ இந்த வேலைக்கு ஆண்கள் பெண்கள் இருவருமே அப்ளை பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸோ 2 வீலர் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த கிராம வயசாக எவ்வளோ வேக்கன்சி வந்து இருக்குது அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு 305 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி 38 மாவட்டத்துக்குமே மொத்தமாக ஓவராலாகவே 2,899 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. காலிப்பணங்கள் வந்து கொடுத்து இந்த ஒரு விதமான இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு வேக்கன்சி வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வயது வரம்பு பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து 21 வயதுலேருந்து 37 வயதுக்குள்ளே நீங்கள் வந்து இருந்தாலே போதும். ஸோ இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் கேட்டகரிஸாக கொடுத்துருக்காங்க. ஆதி திராவிட பழங்குடியினருக்கலாம் ஸோ இது வந்து பொருந்தும். அதே மாதிரி மிதிர்க்க பிரிவினருக்கு 21-34. ஸோ அதே மாதிரி இப்போ பிற சாதியினருக்கு 21-32க்குள்ளே நீங்கள் வந்து இருந்திருந்தாலே போதும். ஸோ நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஊதியமானருக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம வந்து சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து தமிழ்நாடு கிராம உதவியாளர் தகுதி அளவுக்குள் வந்து தகுதி என்னென்ன தகுதி வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அரசாங்கத்தால் அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனத்தில் இருந்து குறைந்தபட்சம் 5வது தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஸோ தமிழ் மொழி எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். உயர்கல்வி தகுதி இல்லை. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு ITI டிப்ளமோ மற்றும் பிற தகுதி பெற்றவர்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே எது முடிச்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கு தேர்வு செய்முறை எழுத்து தேர்வு இருக்கும். அதுக்கப்புறம் நேர்காணல், ஸோ அதுக்கப்புறம் ஆவண சரிபார்ப்பு இருக்கும். எழுத்து தேர்வு பொறுத்தளவுக்கு ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பேரா கொடுத்துருவாங்க. ஸோ அந்த பேரா நல்லா எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும், நீங்கள் இதில் வந்து செலக்ட் ஆகிடுங்க. அதே மாதிரி தான் மார்க்கை பொறுத்தளவுக்கு கேட்டகரி வைஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேட்டகரி வைஸாக உங்களுக்கு வந்து மார்க்கின் அடிப்படையெல்லாம் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கல்விக்கு தகுதிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மார்க்கு, ஓட்டுநர் தகுதிக்கு ஒரு 10 மார்க்கு, அதே எழுத படிக்க தெரிந்தாலே ஒரு 40 மார்க்கு, பிறந்த இடத்துக்கு ஒரு 25 மார்க்கு, நேர்காணலுக்கு ஒரு 15 மார்க்கு, மொத்தம் ஓரளவுக்கு 100 மார்க்கின் அடிப்படையில் ஸோ அனைவருமே நாங்கள் வந்து செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே இந்த வேலைக்கு விருப்பம் இருக்கிற அனைவருமே ஸோ அப்ளை பண்ணிக்கோங்க. வந்த உடனே நம்ம சேனலையும் அப்டேட் கொடுப்போம். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. ஸோ இன்னைக்கான அப்டேட் வந்து இதுதான். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.